என் பேர் காமேஷ். நான் வந்து ஷிஃப்ட்டோட ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து பயோஃபியூல் வேஸ்ட்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பவுடராக வந்து சப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் ரொம்ப ரிசர்ச் பண்ணி முதல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள இருந்தேன். ஃப்ளார் மில் அதில் கம்பெனியில் நானே இது பண்ணி நான் அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு வேஸ்ட்டு ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி எனர்ஜியாக மாற்றுறது. ஏன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு போனால் ஃபெர்டிலைசராக தான் போகுது, இல்லைன்னா லேண்ட்ஃபில்ஸ்க்கு தான் போகுது. அதனால் அதை எப்படி ஈக்குவலண்ட்டாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். அப்போது வந்து நிறைய பயோ வேஸ்ட்டெல்லாம் நிறையா கிடச்சிது, ரிசோர்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிது. சரி, அதுக்கு மிஷின் டிசைன் பண்ணி இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி இதுக்குள்ளே லைனுக்குள்ளே வந்தேன். அப்போது வந்து என்னாச்சுன்னா எங்களுக்கு பேமெண்ட்டில் நிறைய சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போது வந்து பயோஃபியூல் இவங்க வந்து கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க. அவங்க மூலிமா மூவ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி கிடச்சிது. எங்கள் ப்ராடக்ட் நல்லா உங்கள் பக்கம் நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு சேல் பண்ண இது பண்ணுது. பட் அந்த ஆல்சோ இந்த கிரெடிட் பீரியடெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. நாங்கள் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் எங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட்டு மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஆமாம், இது கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட்டு நல்லது தான். ஏன்னா பெட்ரோலியம் வேஸ்ட்டை விட நமக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் கண்டென்ட்டும் மற்ற இதெல்லாம் வந்து கம்மி தான். அதனால் இது வந்து நல்ல ரிசோர்ஸ் தான். மணி ஏர்ன் பண்ணுறதை விட நமக்கு என்விரான்மெண்டலாக சப்போர்ட் பண்ணுறோங்கிற ஒரு நல்ல குட் தாட்ஸ் இருக்குது. அது போக இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதில் ஏர்ன் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து என்விரான்மெண்ட் வெல்ஃபேர் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறனால தான் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ வந்து யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது. அது ஒரு மெயின் மோட்டிவ் எனக்கு. யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. ஸோ வந்து அப்புறம் ஒர்க்கர்ஸுக்கு நல்லா பார்த்துக்கணும். எங்கள் லேபர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி தான். லேபராக ட்ரீட் பண்ண மாட்டோம், எல்லாமே பிரதர் தான். ஸோ வந்து டிக்னிட்டியாக ஒர்க் பண்ணுவோம்.